எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்திருக்கேன். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தா போதும், தாராளமாக அப்ளைமெண்ட் பண்ணலாம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் தேதி எல்லாமே வந்து எப்படி அப்ளைமெண்ட் பண்ணலாம், ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வேகன்சி வந்து ஜிடிஎஸ் வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன டீட்டெயில் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/2/2025 தான் ஸ்டார்ட். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 3/3/2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேதி. ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதுமாரி வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எடிட் எதனா பண்ணணும்னாக்கா நீங்கள் வந்து 6/3 8/3 வரைக்கும் டைம் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸோ இல்லை எடிட் பண்ணுறதோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிடையாது. ஸோ ஆன்லைன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஜாபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது பிபிஎம் சொல்லுவாங்க. ஸோ அதுமாரி வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது வந்து ஏபிபிஎம் சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கு தான் வந்து வேகன்சி எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் கேட்டகரியில் வருது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakhs வரைக்கும் வந்து சேலரி வந்து ஏறும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மூலயமா நீங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது பேசிக் மட்டும் தான் இது. ஓகேவா? பட் உங்களுக்கு வந்து 29,380 வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம்க்கு வந்து 10,000 ஸ்டார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக் மட்டும் தான். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்லாம் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24,470 வரைக்கும் உங்களுக்கு வந்து அப் டு கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சேலரி ஸ்லாப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 ஏஜ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 40 ஏஜுக்குள்ள வந்து இருக்கலாம். அதுமாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஊனமுற்றோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 இயர் வரைக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ சைக்கிள் ஓடுறது இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஸோ அப்புறம் வந்து ஓபிசி இல்லை பிசி, ஸோ அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஊனமுற்றாராக இருந்தால் அதுக்குரிய சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரூஃப், ஸோ இதெல்லாம் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாரி வந்து இமெயில் ஐடி தேவை, ஆதார் நம்பர் தேவை. அதுக்கப்புறம் வந்து 10th நீங்கள் வந்து முடிச்ச அந்த மார்க் ஷீட் வந்து எத்தனை வருஷத்துல நீங்கள் முடிச்சிங்க, என்ன போர்டில் முடிச்சிங்க, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அதை நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அப்ளை வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சூஸ் பண்ணிங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுன்னு போட்டு அதை வந்து வியூ போஸ்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஏரியாவில் எத்தனை போஸ்டிங் வந்து காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இத்தனை வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் வந்து காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி உங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வேகன்சி, எந்த ஊர்ல வந்து காலியா இருக்கு, ஸோ எவ்வளவு பேசிக் சேலரி கிடைக்கும், ஸோ என்ன லாங்குவேஜ்ல வந்து ஒர்க் பண்ணணும், அது அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து A to Z வந்து இங்க காமிச்சு கொடுத்துரும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 1 இதுதான் வந்து அப்ளை பண்றது. சரி, முதல்ல வந்து நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த நம்பரை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் பண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பிடிஎஃப் வந்து வந்துடும். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல இருக்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்ல உங்களுக்கு பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேரை வந்து என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ல வந்து உங்களோட மதர் பேரோ இல்லை ஃபாதர் நேமோ வந்து எப்படி இருக்கோ ஸோ அதே மாதிரி வந்து என்ட்ரி பண்ண சொல்றாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிடுங்க. அப்புறம் ஃபீமேலா வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த கம்யூனிட்டி அதை வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்ல நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க, ஸோ அதை நீங்க என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த இயர்ல நீங்க வந்து பாஸ் பண்ணீங்களோ அதை என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து
இங்கே கேப்ஸ்டா இருக்கும். ஸோ அந்த கேப்ஸ்டா வந்து இங்கே என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒன்று ரிசீவ் ஆகிடும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை ஆன்லைன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே அப்ளைன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு இங்கே வந்து சர்க்கிளில் வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும். ஸோ அந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த குவாலிஃபிகேஷனுக்குரிய ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஸோ எல்லாத்தையும் டிக் போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கட்டிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு இங்கே வந்து செக் ஃபீஸ் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து உங்கள் ஃபீஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமாக வந்து அப்ளைமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.